தமிழ்நாட்டுல ஒரு ஆளு திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டான். இந்த விஷயம் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு போகுது. டெல்லியில இருந்து இதுக்குன்னு 2 பேர் ஸ்பெஷலா அந்த ஆளை கூட்டிட்டு வரதுக்கு அனுப்புறாங்க தமிழ்நாட்டுக்கு. அவனோட வீட்டுக்கு வந்தவங்க, ஏன்பா திடீர்னு எப்படி கோடீஸ்வரன் ஆன, இவ்ளோ பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு அவ சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். ஐயா, நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன் நானேன்னு. அதுக்கு அதிகாரிகள் நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுப்பான்னு. சத்தியமா சொல்றேன் சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன் நானேன்னு சொல்ல, எங்க என்கிட்ட பந்தயம் கட்டி பாப்போம்னு முதல் ஆபீசர் 100 ரூபாய் எடுத்து வைக்க, சார் என் பல்லால என் கண்ணை என்னால கடிக்க முடியும்னு அவ சொல்ல, வாய்ப்பில்ல ராஜான்னு ஆபீசர் சொல்ல, நம்மால கண்ணு கலட்டி கடிச்சிட்டான். ஏன்னா அவனோட ஒரு கண்ணு பழுங்கி கண்ணு. 100 ரூபாய் போச்சு. இதை பார்த்துட்டு இருந்த 2வது ஆபீசர் சொன்னாரு, இப்ப என்ன ஏமாத்த பாக்கலாம்னு. சரி சார், 100 ரூபாய் எடுத்து வைக்கணும் நம்ம தமிழ்நாட்டுக்கார ஆளு சொல்லிட்டு, சார் 2 கண்ணுல ஒரு கண்ணு பழுங்கி கண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ இன்னொரு கண்ணு நல்லா இருக்கு, ஆனா அந்த கண்ணையும் என்னால பல்லால கடிக்க முடியும்னு சொல்றான். அது எப்படின்னு கேட்க, அவன் வாயில மாட்டியிருந்த பல்சட்டை எடுத்து அவனோட நல்ல கண்ணை கடிச்சு காமிச்சிட்டான். ஆஹா, இவன் பெரிய தில்லலங்கடியா இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்த ட்ரெயின்லயே திரும்ப டெல்லிக்கு போயிட்டாங்க. தன்னோட மூத்த அதிகாரி கிட்ட நடந்தது சொல்றாங்க. 2 பேருக்கும் சரியா விசாரிக்க தெரியல. நம்ம கிட்ட உள்ள ஜூனியர் ஆபீசர் 30 பேரையும் மீட்டிங் ரூமுக்கு கொண்டு வாங்க, தமிழ்நாட்டு போய் அந்த ஆளை 2 பேரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு. இவங்களும் போய் அழைச்சிட்டு வந்தாங்க. இப்ப பெரிய அதிகாரி எல்லாரும் முன்னாடியும் கேக்குறாரு, நீ எப்படி பணக்காரனானேன்னு. திரும்ப நம்மளால அதே பதில் தான் சொல்றாரு, பந்தயம் கட்டி தான் பணக்காரனானே ஐயான்னு. நம்ம ஆபீசர் சும்மா இருப்பாரா? சரி, என்கிட்ட ஒரு பந்தயம் கட்டுன்னு சொல்ல, சார் உங்க முதுகுக்கு பின்னாடி 1 ரூபாய் காயின் அளவுக்கு மச்சம் இருக்குன்னு சொன்னா நம்ம ஆளு. ஆபீசர் அதுக்கு வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரியும் என் முதுகுல மச்சம் இல்லன்னு சொல்லி அவர் மறுத்துட்டாரு. நம்ம ஆளு, ஆமா சார், நேத்து வரைக்கும் உங்க முதுகுல மச்சம் கிடையாது, ஆனா இன்னைக்கு இருக்கு, செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, அவரும் இவன் பேச்சை கேட்டு சட்டையை கழட்டி செக் பண்றாரு. ஆனா மச்சம் இல்ல. நம்ம தமிழ்நாட்டுக்கார ஆளு 100 ரூபாய் தோத்துட்டாரு. ஆபீசர் சொன்னாரு, பாத்தீங்களா நான் எப்படி விசாரிச்சேன், இப்ப மாட்டிக்கிட்டானேன்னு. அதுக்கு உடனே நம்மால் சொன்னா, ஆமாயா, நான் உங்ககிட்ட 100 ரூபாய் தோத்துட்டேன், ஆனா எனக்கு 2900 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குன்னு சொன்னான். அது எப்படின்னு கேட்க, எல்லாரும் முன்னாடியும் உங்களை நான் சட்டையை கலட்ட வைப்பேன்னு இங்க இருக்கிற 30 பேர்கிட்டையும் தனித்தனியா பந்தயம் கட்டினேன்னு சொன்னான். உங்ககிட்ட தோத்த 200 ரூபாய் போக எனக்கு எல்லாம் சேர்த்து 2900 ரூபாய் லாபம்னு சொன்னானா. ஆபீசர் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு, சார பத்திரமா கொண்டு போய் தமிழ்நாட்டை இறக்கி விட்டு வந்துருங்க, போற வரைக்கும் யாரும் அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டாராம். அதுக்கு மேல இனிமே நீங்க ரைடு போறதா இருந்தா வடக்கு பக்கம் போங்க, தயவு செஞ்சு தமிழ்நாட்டு பக்கம் போகாதீங்கன்னு சொன்னாராம்.